வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் ஃப்ராங்கி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம சிக்கன் ஃப்ராங்கி வீட்டிலே தயார் பண்ணலாம். சிக்கன் ஃப்ராங்கியில் வந்து நீங்கள் மேயோனேஸ் இல்லைன்னா சீஸ் கூட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்க்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில் பிளாக் போஸ்ட் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே சிக்கன் போன்லெஸ் தை யூஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி இருத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து தயிர், எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சக்தி மசாலா கறி பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு இத்தனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற விட போகிறேன். கோழி இந்த மசாலாவில் நல்லா ஊறணும். கோழி மசாலாவில் நல்லா ஊறிச்சுன்னா நல்லா வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கோழி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இம்மிடியேட்டாக தண்ணி சேர்க்க போகாதீங்க. கோழி வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கோழியை வேக வைக்க வேண்டியது தான். இப்போ அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா அந்த பாத்திரத்தில், அது எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அந்த மசாலாவை கரைச்சிட்டு இந்த கோழியில் சேர்த்து வேக வைக்கணும். இப்போ கோழி நல்லா வதங்கியிருக்கு. அதில் வந்து அந்த மசாலா தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு கோழியை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சேன். கோழி வேகிற நேரத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே சமமான அளவில் மைதா மாவும் கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மைதா மாவு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெறும் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். மாவு ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் பிளாக் போஸ்ட் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் ரெசிபி வீடியோ இன் இங்கிலீஷ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வைக்க போகிறேன். இப்போ மாவு ஊறுற நேரத்துக்கு நம்ம வந்து காய்கறிகள்லாம் ரெடி பண்ணிடணும். ஸோ வெங்காயத்தை உரிச்சிட்டு நல்லா அதை கழுவி ஸ்லைஸ் மாதிரி நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி குடமிளகாயை கூட கழுவிட்டு விதையெல்லாம் நீக்கி ஸ்லைஸுங்களாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு கரம் மசாலா தூள் இல்லைன்னா சக்தி மசாலாவோட கறி பவுடர் யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப் தேவைப்படும். இப்போ இங்கே கோழி நல்லா வெந்திருக்கு. அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வற்றிருக்கு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தொட்டு இப்போ கோழி வெந்திருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் மசாலா சேர்த்து நம்ம வதக்கி எடுக்க வேண்டியது தான். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக அந்த குடமிளகாய், டொமேட்டோ கெச்சப், சக்தி மசாலா அது கறி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்கிட்டு இது அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஃப்ராங்கி தயார் பண்ணலாம். இப்போ இந்த மசாலா ரெடியாக இருக்குது. எப்போவுமே இந்த ஃப்ராங்கி நீங்கள் சாப்பிட்றதுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்பப்போ சூடு பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மசாலாலாம் கோழியில் நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோழி வந்து மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம சப்பாத்தி செஞ்சு அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ரொட்டி மாவு நல்லா ஊறியிருக்கு. ரொட்டி தயார் பண்ணுற மாதிரியே உருண்டை உருட்டியிருக்கேன். சமமான அளவில் உருண்டை உருட்டி இன்னும் கொஞ்சம் மாவில் நான் துவச்சி எப்படி நம்ம சப்பாத்தி ரொட்டி தயார் பண்ண போகிறோம் அதே மாதிரி மெல்லிசாக ரொட்டி திரட்டி மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து முட்டை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம தவா காஞ்சதும் இந்த ரொட்டியை சுட்டு எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வந்து இந்த சிக்கன் ஃப்ராங்கி ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, மாவு சிக்கன் ஃப்ராங்கி ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இது திடீர்னு கூட தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து வீட்டில் சப்பாத்தி குழம்பு சாப்பிட்டு போர் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி
சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், முட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தவாவை வந்து நல்லா காய வச்சுருக்கேன் மிதமான தீயில். அதை வந்து ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டி தவாவில் சேர்த்து வந்து ஒரு பக்கம் 1 நிமிஷத்துக்கு சுட்டு எடுக்கணும். இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு நிமிஷத்துக்கு சுட்டு எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நல்லா சுட்டதும் இன்னொரு பக்கம் திருப்பி நம்ம வந்து அடித்து வச்சுருக்க முட்டை சேர்த்து நல்லா அது பரவலாக அந்த ரொட்டி மேலே பூசிடணும். ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் பரவலாக பூசி விட்டிங்கன்னா ரொட்டி மேலே அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா அந்த ஆம்லெட்டு ரெடி ஆகும். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவியிருக்கேன். மிளகுத்தூள் தூவிருந்தும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொட்டியை இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு பக்கம் நல்லா அந்த முட்டை வேகிறதுக்கு சுட்டு எடுத்தாங்க. நம்ம வந்து ரொட்டி ரெடி ஆகிருக்கு. தவாலேருந்து எடுத்து ஒரு தட்டு மேலே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் வந்து 2 ரொட்டி தயார் பண்ணேங்க. 2 ரொட்டியும் எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இது 1 சர்விங். இது 2 ரொட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த ஆம்லெட் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃப்ராங்கி ரெடி பண்ண வேண்டியது தான். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணலாம், சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சிராச்சா சாஸ் கிடைக்கிறது, ஸோ சிராச்சா சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ரொட்டி மேலே வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்து மேயோனைஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் மேயோனைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ரொட்டி மேலே. நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ஃப்ராங்கி ஃபில்லிங்கை வந்து நீங்கள் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு இந்த ரொட்டி மேலே வச்சு ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயம், குடமிளகாய் நம்ம சேர்த்து இது சுட சுட பரிமாறணும். காரம் என்ன மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதுலேயே நல்லா திட்டமாக காரம் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்ததும் இதை சுட சுட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறீங்களா, வித்தவுட் பச்சை மிளகாய் சீஸ் துருவி சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். பெரியவங்க கூட சீஸ் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் அந்த சீஸ் துருவி சேர்த்து ஃப்ராங்கியை சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராங்கியை வந்து நம்ம உருட்டி நம்ம அந்த ரேப் மாதிரி தயார் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.